கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. நோ கேஸ்ட் நோ ரிலீஜனுக்குள்ள வருவாங்க. அதுக்காக தான் இந்த கண்ணாடி நோன்னு போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நெஞ்சில் பச்சை குத்துற மாதிரி நோ கேஸ்ட் நோ ரிலீஜன் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த வயசுக்கு அப்புறம் அவர் என்னங்க புதுசாக இதை வச்சுட்டு பண்ண போறாரு? இந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது கிடையாது. வழக்கமாக கோர்ட்டுக்கு எதுக்கு போவாங்கன்னா நில அபகரிப்போ இல்லாட்டி வேற ஏதோ ஒரு விஷயங்களை லாபமாக அனுபவிக்கிறதுக்கு தான். இங்கே எந்த லாபமும் வேண்டான்ற ஒரு துறக்கிறது இது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொன்னேன், என்னோட முதல் வேலையா ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நான் முன்னாடியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு பணிவான வணக்கமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. இந்த நேரத்தில் நான் இந்த செய்தியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் கணேசன் அவர் தான் இதில் வழக்கறிஞராக இந்த கேஸ் என்னன்னா, இது ஒரு கேஸே கிடையாது. முதல்ல குழந்தை பிறந்த உடனே அழ ஆரம்பிக்குது. அப்புறம் தான் அதுக்கு அறிவு வருது. முதல்ல வர்றது அழுகை, அப்புறம் தான் அறிவு வருது. மேபி அந்த அழுகையே இந்த அறிவுக்காக இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதாவது ஒரு தொப்புள் கொடி கட் பண்ணதுக்கு அப்புறமேலேயே அந்த தாய்க்கும் இந்த குழந்தைக்கும் உள்ள உறவு அங்கே மாறி போயிடுது. அதாவது தாய் என்ன வேணாலும் ஜாதி மதம் என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த பிறக்கிற குழந்தை தனக்குன்னு ஒரு உலகம், தனக்குன்னு ஒரு உலகத்தை, தனக்குன்னு ஒரு சமூகத்தை அது சமைச்சிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி சமீபத்தில் எனக்கு அறிவு, எனக்கு எப்பவுமே இந்த ஜாதி மதத்து மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. சில பேருக்கு அந்த ஜாதி மேலே பயங்கர ஒரு வெறி ஒன்று இருக்கும். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் தவறி போய் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ தான் எனக்கு அந்த அழுகை வந்தது. அந்த அழுகையிலேருந்து அந்த அறிவு வந்தது. அதாவது இந்த ஜாதி மதமே தேவையில்லையே அப்படின்னு முதல்ல ஒரு சான்றிதழ் வாங்கிட்டா என்ன அப்படின்னு போய் பார்த்தோம்னா அது அவ்வளோ சுலபமாக கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயமா இல்லை. அதுக்காக ஒரு வேலைச்சேரியில் இருக்க தாசில்தார்கிட்டையும் சோழிங்கநல்லூரில் இருக்கிற ஒரு தாசில்தார்கிட்டையும் நான் என்னுடைய விண்ணப்பத்தை கொடுத்தேன். இது என்னென்னா ஒரு ஜாதி மத பேதமற்ற ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நாளாக நான் இதை பார்க்குறேன். இந்த சான்றிதழ் வாங்குறதுக்கு கொஞ்சம் நிறைய போராட்டங்கள் இருந்தது. அப்போ நான் கோர்ட்டோட தயவை நாட வேண்டியதாக இருந்தது. அதன் மூலமாக ஐயா இந்த மகிழ்ச்சியான ஒரு தீர்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு சான்றிதழை 29ஆம் தேதிக்குள்ளே வழங்கணும்ன்ட்டு நீதிபதி அவர்கள் எனக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அதை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள், அப்புறம் நான் நீங்கள் முன்னாடி வந்துருங்க சார். திரு பார்த்திபன் எல்லாத்திலுமே புதுமையை நிகழ்த்துபவர். அவர் நான் எந்த மதத்தையும் எந்த ஜாதியையும் சேர்ந்தவன் அல்லர் என்ற ஒரு மனுவை வேளச்சேரி வட்டாட்சியரம் கொடுத்தார் 20/3/2026. அது ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சோழிங்கநல்லூர் வட்டாட்சியருக்கு அனுப்பப்பட்டது. சோழிங்கநல்லூர் வட்டாட்சியரிடம் திரு பார்த்திபன் அவர்கள் ஆஜராகி 25/3/2026 அன்று அவர் ஒரு உறுதிமொழி பத்திரம் வழங்கினார். பின்பு அவர் எடுத்த வேலையை செய்யாமல் விடமாட்டார் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. அடிக்கடி போய் கேட்டும் அவர்கள் தற்பொழுது தேர்தல் நேரத்தில் இதை தர முடியாது என்று காலம் கடத்தி கொண்டே வந்தார்கள். அதனால் நான் அவருக்காக ரிட்டு மனு தாக்கல் செய்தேன். அந்த ரிட்டு மனு இன்று நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் திரு தண்டபாணி அவர்கள் ஐயா அவர்களுடைய முன்னிலையில் இன்று ஐட்டம் நம்பர் 27 வந்தது. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கை இதற்கு முன்பு வழங்கப்பட்ட முன் தீர்ப்பின் அடிப்படையில், அதாவது ரிட் அப்பீல் நம்பர் 401/2005 பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் அவர்கள் திரு பார்த்திபன் அவர்கள் கோரிய விண்ணப்பத்தில் கோரிய நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் அல்லன், எந்த சாதியையும் சார்ந்தவன் அல்லன் என்ற கோரிய மனுவை விசாரணை நடத்தி 29/4/2026 உத்தரவு வழங்க வேண்டும் என்றும் அதனை அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தகவலை தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்து திரு பார்த்திபன் அவர்களை இதுபோன்ற சமுதாயம் இந்தியாவில் வளருவதற்கு திரு பார்த்திபன் மேலும் தனது கடமை ஆற்ற வேண்டும் என்றும் வேறு ஒரு வழக்கு இதற்காக தாக்கல் செய்வதற்கும் பார்த்திபன் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்றும் கனிவுடன் பார்த்திபன் அவர்களை பாராட்டி அறிவுரையும் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஐயாவுடைய பங்கு. மாண்புமிகு நீதிபதி அவர்கள்
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த நிகழ்ச்சியை, அதாவது பார்த்திபன் வந்து இதை கேட்கறதுக்காக இந்த மனுவில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு ஓல்டு ஆக்டர்னு போட்டிருக்காங்க. அவரெல்லாம் ஓல்டே கிடையாது அப்படின்னாரு. முதல்ல ஒரு காமெடி பண்ணார். அப்புறம் இந்த வயசுக்கு அப்புறம் அவர் என்னங்க புதுசாக இதை வச்சுட்டு பண்ண போகிறார், இந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. வழக்கமாக கோர்ட்டுக்கு எதுக்கு போவாங்கன்னா நில அபகரிப்போ இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு விஷயங்களை லாபமாக அனுபவிக்கிறதுக்கு தான். இங்கே எந்த லாபமும் வேண்டான்ற ஒரு துறக்கிறது இது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சரி நான் சொன்னேன், என்னோட முதல் வேலையாக ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன். 1001 மாதிரி இந்த சான்றிதழ் எனக்கு வந்த உடனேயே அந்த நாளே என்னோட சேர்ந்து எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு 1000 பேர் இந்த நோ கேஸ்ட் நோ ரிலீஜனுக்குள்ளே வருவாங்க. அதுக்காக தான் இந்த கண்ணாடி நோன்னு போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நெஞ்சில் பச்சை குத்துற மாதிரி நோ கேஸ்ட் நோ ரிலீஜன் போட்டிருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னா எம்ஃபசைஸ் பண்ணுறது, அதை வந்து அண்டர்லைன் பண்ணுறது, நான் என்ன விஷயத்துக்காக போராடுறேங்கிற ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்காக தான். இந்த நல்ல தீர்ப்பளித்த மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கும் ஐயாவுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இது உண்மையாகவே ரொம்ப ஒரு நல்ல முன்னெடுப்பு, ஒரு நல்ல விஷயம். ஆனால் இதை செய்யறதுக்கு வந்து நீதிமன்றம் வரைக்கும் ஒரு சாமானியன் வர வேண்டிய தேவை இருக்கா? அதுதான் நீங்களும் கேட்க வேண்டிய கேள்வி. இந்த சமுதாயத்தை பற்றி கேட்க வேண்டிய கேள்வி. அது என்ன பார்த்து கேட்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்காக நம்ம தாசில்தாரை போய் அணுகும்போது அவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, அது எலெக்ஷன் டைமில் பண்ண முடியாது, எலெக்ஷன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம். ஆனால் இது ஒரு பொதுவான ஒரு ஜீவோ ஒன்று வரணும், கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று வந்தால் தான் எல்லாரும் கொடுக்க முடியும். இது வரைக்கும் திருப்பத்தூரில் யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, ஒரு குழந்தைக்காக வாங்கியிருக்காங்களே தவிர இப்படி ஒரு விஷயம் எனக்கும் தெரியாது. இப்படி ஒரு சான்றிதழ் வாங்க முடியும்னு எனக்கும் தெரியாது. அதை நான் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு பின்னாடி இவ்வளோ கடினம் இருக்குன்னு தெரிஞ்சது. இப்போ நான் கோர்ட்டு வந்ததுக்கு காரணம் இந்த விஷயத்தை சுலபமாக்கணும். நான் அவர்கிட்ட கேட்டதா தான், இது ரொம்ப சுலபமாயிடணும், யார் வேணாலும் போனால் இந்த மாதிரி ஒரு சான்றிதழை வாங்கிட்டு அவன் இந்த சமுதாயத்தில் ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பிரஜையாக இருக்கணும். அதான் எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு வந்து இந்த கேஸும் இந்த கோர்ட்டு தீர்ப்பும் நிறைய தீர்ப்புகள் வந்து ஒரு நல்ல நல்ல விஷயத்துக்கு ஆரம்பமாக இருந்திருக்கு. நான் கூட உடல் தானம் பண்ணும்போது நான் தான் முதல்ல உடல் தானம் பண்ண போனேன் மலர் ஹாஸ்பிட்டலில். அப்போ ஒரு படிவமே கிடையாது, அப்படி ஒரு விண்ணப்பமே கிடையாது. நாங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில், அப்போ நானும் என்னுடைய மனைவியும் ஒரு வெள்ளை பேப்பரில் எங்களுடைய உடலை நாங்கள் தானம் செய்கிறோன்னு எழுதி கொடுத்தோம். அப்புறம் தான் இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா உடல் தானம் வந்து சாதாரணமாக இருக்குது. அப்போ அதுதான் நான் முன்னோடியாக இருந்தது. அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நான் முன்னாடியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இனிமேல் அது சுலபமாயிடும் நான் நம்புகிறேன். நல்லது சார், வாழ்த்துக்கள். இப்போ திடீர்னு இந்த மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன எதனால் அதுதாங்க நான் சொன்னேன்ல, முதல்ல அழுக வருது அப்புறம் தான் அறிவு வருதுன்ற மாதிரி இந்த ஹைதராபாத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து நான் வந்து சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தை வந்து அது ரொம்ப பெருசாக சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டு அதை பற்றி பேச ஆரம்பித்து அது ரொம்ப மன வருத்தத்தை உண்டாக்கிட்டு ஒரு வாரம் எனக்கு தூக்கம் இல்லை. உண்மையிலே எனக்கு அப்படி ஒரு ஜாதி வெறியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இவ்வளோ தூரம் கோர்ட்டு வரைக்கும் வந்து என்ன நான் நிரூபிச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ நான் இதை போய் ஜஸ்ட் லைக் தட் போய் வாங்கிட்டு வந்துடலாமே ஒரு சான்றிதழ்னு பார்த்தா அதில் ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சது. அதனால தான் நான் வந்து இந்த முன்னெடுப்பை பண்ணேன். இந்த ப்ராசஸ் எவ்வளோ பிரபலமான நபர் நீங்கள், இடஒதுக்கீடு இந்த மாதிரி விவகாரத்துக்குலாம் ஜாதி தேவைப்படுது, மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதாங்க, இது வந்து யாருக்கு இது பொருந்துதோ இதன் மூலமாக. இப்போ என்கிட்ட ரேஷன் கார்டு இல்லை, ஏன்னா எனக்கு ரேஷன் வாங்கி சாப்பிட்றது வந்து ரேஷன் கார்டு மூலமாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ரேஷன் கார்டு வேறு யாருக்காவது பயன்படலாம். ஒரு அந்தஸ்து மாறினதுக்கப்புறம் டெஃபினட்டாக நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வந்துடணுமே தவிர அதை பிடிச்சி நம்ம தொங்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த இட ஒதுக்கீடு மூலமாக கிடைக்கிற சலுகைகள் எனக்கு தேவையில்லை, என்னுடைய குழந்தைங்களுக்கு தேவையில்லை. நான் அந்த மாதிரி இந்த அந்தஸ்தில் இன்னும் உழைப்பால் உயர முடியுன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். அது வெறும் சலுகைகளால் மட்டுமே நான் வெற்றி பெறணும்னு நினைக்கல. அந்த மாதிரி என்ன மாதிரி இன்னும் யாரெல்லாம் வராங்க நான் கேட்டால் எனக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் ரெடியாக இருக்காங்க இப்போவே. அப்படின்னா வேற ஒரு புதிய சமுதாயமே இதன் மூலமாக மாறும். இப்போ எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ஜாதியின் அடிப்படையில் தான் இங்கே வேட்பாளர்கள், ஜாதியின் அடிப்படையில் தான் எல்லாமே கணக்கெடுப்பு எல்லாமே நடக்கும்போது இந்த ஜாதி இல்லாத ஒரு புதிய சமூகம் எப்படி இருக்கும்? அது வந்து என்னுடைய லட்சியம். அடுத்த தேர்தலில் ஜாதி இல்லாத ஒரு இதை நிச்சயமாக உருவாகணும். ஏன்னா இந்த வருஷத்துக்கு இந்த எலெக்ஷனுக்கு வந்து எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நாங்கள் தீர்த்துருவோம் அதெல்லாம் தீர்த்துருவோன்னு. என்னுடைய விருப்பம் என்னன்னா அடுத்த தடவை அந்த 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வரும்போது இங்கே மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது இருக்கக்கூடாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பிரச்சனையை நாங்கள் தீர்த்துருவோம் நாங்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களே, அப்படி ஒரு பிரச்சனையே மக்களுக்கு இல்லாத அளவுக்கு மக்கள் வெற்றி பெறணும் இந்த எலெக்ஷன்லன்னு ஆசைப்பட்றேன். நன்றி.